பதையே ஜரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏத்து. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அறிவிருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கிலும் நான் சென்றேன் என்னை நினைந்த அற்புகளை இயம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சிவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் என்னை புரியாத நிலைமையும் வேண்டுவனே. புண்படா உடம்பும் பொய்படா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையை கருத்திலே தேர்த்து கட்டி செய்தேன். உண்பனை நினைனும் உடுப்பனை நினைனும் உலகனை நம்பினேன். எனது நண்பனை நலம் சார்பன்பனை நினையை நம்பினேன். கைவிடேலன் சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணை. நோய் பிணிகள் தீரவும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும், மன அமைதி பெறவும், ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைய தவத்திரு அன்னை சகுந்தலா அம்மையார் நடத்தும் ஒரு நாள் முத்திரை பயிற்சியில் இணைய கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது குரூப்பில் இணையலாம். முத்திரை நேற்று ஒரு சிறு தவறு நடந்துச்சு குழந்தைங்களா. லட்சுமி முத்திரை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. விஷ்ணு முத்திரையை வந்து இந்த விரலை மடக்கி இதை நீட்டிக்க. இந்த பாருங்க, இந்த 3 விரலையும் மடக்கி இதை நீட்டி வச்சிருப்பாங்க. நீங்க திருப்பி போட்டுக்கோங்க பாருங்களா. தவறு பெருவரை இப்படியேதான் இருக்கணும். இந்த பாருங்க, ஆனா இது இணைஞ்சிருக்கும். மடியில தான் வச்சுக்கணும். 2 கைகளையும் இணைத்து இதுக்கு அந்த மந்திரம் வந்து அந்த மாதிரி நான் உள்ளங்கை இருக்கலாமா, அதை போய் அந்த ஃபோல்டு பண்ணி எப்பவுமே வந்து முத்திரைகள் செய்யும் போது உள்ளங்கைக்குள்ள மடங்கி இருக்கும். மீண்டும் இதையும் ஒரே ஃபோல்டுல நீங்க போட்டலாம். லட்சுமியினுடைய அனுகிரகம் பெறுவதற்கு இது லட்சுமி முத்திரை தான். ஆமா, கை இந்த சுண்டு விரல் 2 இணைச்சிருக்கணும். மீதி விரல்கள் ஃபோல்ட் ஆகும். சுண்டு விரல்ல ஓட்டை இல்லாம நல்லா இணைச்சுக்கணும். என்னப்பா, மடியில வச்சுக்கலாம்ப்பா. வச்சுக்கலாம்ப்பா. இப்போ இன்னொரு முத்திரை லட்சுமி முத்திரைப்பா. அங்க பாருங்க, இந்த 2 அது இது இந்த 2 விரல், இந்த 2 விரல். இது வந்து நோயற்ற வாழ்வு எல்லாத்துக்குமே இது பரம் பண்ணலாம். இப்ப பாருங்க, இப்போ இத வந்து இப்படி மாதிரி, அதாவது ஒரு சிசஸ் ஃபார்ம்ல இதை கொஞ்சம் இந்த விரலை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிட்டு, இந்த விரலை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிட்டு இதை வச்சுட்டு கையை வந்து மாத்தி வச்சுக்கணும். பாருங்க, மாத்தி வச்சு மடியில வச்சுக்கணும். இதுவும் லட்சுமி முத்திரை. சரியா? இந்த முத்திரையும் நீங்க வந்து மடியில வச்சுட்டு செய்யணும். 10 நிமிஷம் அது 10 இது 10 செஞ்சா. இது தவிர இன்னொரு முத்திரை, இப்பேற முத்திரை, அதுவும் ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு அப்படின்னு வரும்போது எவைகள்லாம் பலன் தரும் அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். இந்த லட்சுமி முத்திரை நீங்க செய்யும் போது நிறைய உடல் கூறு பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வு அடைஞ்சிக்கலாம். நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்ப நம்ம செல்வம் என்பது நோய் இல்லாத வாழ்வே ஒரு செல்வம் தானே. இப்ப நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கிட்னிக்கு அதுக்கு எத்தனை லட்சம் செலவுச்சு. என்கிட்ட ஒரு இப்ப 3 மாதத்துக்கு முன்னால ஒரு பையன் வந்தாப்பாங்க. ஒரு கல்லூரியில பேராசிரியர் 17 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கிறாரு ஒரு குழந்தை பிறகு. அதுக்கு இன்னும் 17 லட்சம் ரூபாய் கேட்கிறாங்கன்னா அது பூரண வளர்ச்சி பெற்று தாரோன்னு வேற ஒரு உத்தரவாதம் சொல்றாங்க. 17 லட்சம் வந்து மெட்டீரியலா இருக்கக்கூடியது எல்லாமே அசையும் சொத்துக்கள் எல்லாத்துக்கும் அனுபவிச்சு பண்ணா, அசையா சொத்து கொஞ்சம் இருக்கு, அதை கொடுத்தா அந்த பையன் பழைப்பானா, எனக்குன்னு இருக்க ஒரு வாரிசு அப்படின்னா அப்படின்னு அழுகுறான். இயல்பாக நடக்க வேண்டிய ஒண்ணுக்கு இந்த தடை வந்து இருக்கு. குழந்தைங்க அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தரையும் ஆஸ்பத்திரி போய் ஒவ்வொரு தரையும் பார்த்தோம், எங்கேயோ ஒரு பிளாக் இருக்கு தெரியுது பார்த்தீங்களா. அதெல்லாம் நீங்க இருந்துச்சுன்னா இந்த முத்திரைகள் நீங்க செய்றீங்களா குழந்தைங்களா? லட்சுமி முத்திரை
எனக்கு வேண்டிய அளவுக்கு பணம் இருக்குப்பா அப்படின்னு நீங்க நினைச்சா கூட உங்களுடைய செல்வம் வந்து உடல் ஆரோக்கியமும் ஒரு செல்வம் தானே குழந்தைங்களா. 5 நிமிஷம் செய்வது உடல் செல்வம் தக்க வைத்துக் கொள்வதற்கு 5 நிமிஷம் நீங்க செய்யுங்க, இது போதும். அப்ப இது ஒரு முத்திரை. அப்புறம் இன்னொரு முத்திரை லட்சுமி வசிய முத்திரை. இது வந்து லட்சுமி வசிய முத்திரை பண்ணுங்க. மாதங்க முத்திரை மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதங்க முத்திரையில 2 விரலையும் வச்சிருக்கிறோம். இதுல வந்து கொடுக்குமாறு பாருங்க. அந்த பெருவிரலையும் இல்ல ஆட்காட்டி விரல இப்படி மாதிரி கொடுக்கு மாதிரி வச்சுக்கோங்க. இதை நீக்கி வச்சுக்கோங்க. இது கொடுக்கு மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஒட்டி இருக்கணும் குழந்தைங்களா. இது பாருங்க, இது ஒட்டி இருக்கணும் பாருங்க. சரியா? இது ஒட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் கொடுக்கு மாதிரி வச்சு இது பேரு லட்சுமி வசிய முத்திரை. இந்த 3 முத்திரை 4 முத்திரை சொல்லியிருக்கணும். 4. இந்த 4 முத்திரைகளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவைகள் உங்களுடைய மணிபூரக சக்கரத்தில் வேலை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ப்பு. மணிபூர சக்கரம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா, மகாலட்சுமி திருமால் அங்கதானே இருக்கிறாரு. மணிபூரக சக்கரம் மூலாதாரம் வந்து பிரம்மாவுக்கு, மணிபூரக சக்கரம் வந்து திருமால். அப்போ திருமால் வசியும் இடம் அது. அதை வந்து தூண்டி விடப்படும் போது நீங்க அதுக்கு மேல போகக்கூடிய அருள் அனுபவ நிலைகளுக்கு உங்களுக்கு அது ஏதுவாக அமையும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த முத்திரைகள் எல்லாமே. அதனால முத்திரை அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா அது தரக்கூடிய அனுபூதி நிலை அப்படிங்கிறது ரொம்ப பவித்திரமான அனுபூதி நிலை. அதெல்லாம் நீங்க வந்து நீங்க முத்திரை தானமா அப்படின்னு நினைக்காது. இடையீடு இல்லாமல் புரியுங்க, சிக்கனம் புரியுங்க. உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு இது வந்து நீங்களும் செய்வான் அப்படிங்கக்கூடிய உணர்வோடு நீங்க புரிஞ்சுப்பா. இதுக்கு இதே மந்திரம் தான். இதோடு உங்களுக்கு பரிச்சயமான இன்னொரு முத்திரை குபேர முத்திரை. குபேர முத்திரை இதுக்கு இதே மந்திரம். நீங்க வந்து இந்த குபேர முத்திரை பண்றீங்க. இதுல வந்து இன்னொன்னு சூக்குமம் என்ன அப்படின்னா, லட்சுமி முத்திரைங்கிறது இந்த இந்த 4 முத்திரைகளுமே மணிபூரக சக்கரத்துல சூப்பரா வேலை செய்யக்கூடிய முத்திரைகள். மணிபூரக சக்கரம். சரியா? இப்ப பிரிட்ஜி உங்களுக்கு இறையருள் தான் வேணும் அப்படின்னா, பிரிட்ஜி ஓம் ஸ்ரீம் பதஞ்சலி வியாக்கிரபாதாய வசிய சிவம். எனக்கு யோகம் சித்தியாகணும். பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் தனக்குள்ளேயே பேரண்ட நாயகனை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் வசித்தார்கள். அப்ப அவங்களுக்கு வந்து நாம மட்டும் உள்வாங்கின அந்த பரம்பொருளை நாம வந்து வெளியே கொண்டுட்டு வரணும் உலக மக்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நிலை இருந்துச்சு. அப்போ இறைவனை குறிச்சு அவங்க தவம் பண்ணாங்க. உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டாரு. நாங்க எங்கள் உடலுக்குள் நடனமாடும் அந்த பரம்பொருளை நாங்கள் கண்டு உண்டு உணர்ந்து அனுபவித்த மாதிரி உலக மக்களும் உன்னை கண்டு உண்டு உணர்ந்து அனுபவிக்க வேண்டும்னு விரும்புறோம். சரி, நீங்க போய் சிதம்பரத்தில் போய் தவம் இருங்க. உரிய காலம் வரும்போது நாங்க வரோம். அதுக்கு முன்னால எல்லாம் இப்பதான் சிதம்பரம்னு வந்தது. கொஞ்ச காலத்துக்கு முன்னால. அதுக்கு முன்னால தில்லை அப்படின்னு. தில்லையில போய் நீங்க தவம் இருங்க, நான் அங்க வந்து உங்களுக்கு காட்சி தருகின்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் தில்லையில இருந்து அவங்க தவம் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. அந்த பதஞ்சலிக்கும் வியாக்கிரபாதருக்கும். உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். பதஞ்சலி வியாக்கிரபாதருடைய அந்த அவர்களுடைய கருணையினால் இப்ப நமக்கு புறக்காட்சியாக நடராஜ பெருமாள் இருக்கிறார். தூக்கிய திருவடியோடு அவருடைய கருணை வந்து தூக்கிய திருவடியாக நமக்கு கருணை காமிக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க கண்டு அனுபவித்ததை நாமும் கண்டும் உண்டும் உணர்ந்தும் அனுபவிக்க வேண்டும் என்னும் ஒரு நோக்கத்துல. அப்போ அந்த பதஞ்சலி வியாக்கிரபாதருடைய அருள் வேணும், ஏன்னா எங்களுக்கு யோகம் சித்தியாக வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரிஜி ஓம் ஸ்ரீம் பதஞ்சலி வியாக்கிரபாதாய வசிய சிவவோம் அப்படி சொல்லுங்க. சரி, இல்லைம்மா எங்களுக்கு பைசா வேணும். சரி, குருவை போட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க. ரிஜி ஓம் ஸ்ரீ ரிஜி ஓம் ஸ்ரீ இவ்வளவே பொருந்துட்டீங்க. எனக்கு பொருளாதார நிலை, எனக்கு என்னை சார்ந்தவர்களுக்கு யாருக்குனாலும் நீங்க அதை அனுப்பலாம்.
நீங்க இதை சொல்ல சொல்ல எதிர்பாராத விதமாக உங்களுடைய தொழிலில் ஒரு மேன்மை ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் நீங்கும். அப்புறம் வந்து உங்களுக்கே ஒரு பிடிப்பு ஏற்பட்டுரும். ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிற ஒரு பிடிப்பு ஏற்பட்டுரும். மந்திர ஜபம் பண்ணுனா நமக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கு. அப்புறம் சரியில இவ்வளவு யோகம் ஞானம் கிடைக்கு. கிரியையில இவ்வளவு ஞானம் கிடைக்கு. யோகத்துல நான் அதுக்காக வேண்டிய சிவைய நமன்னு சொன்னா இது ஒரு கால் சொன்னால் பல கால் செய்த பாவம் போகும்னு சொல்றாங்க. அதனால நம்ம சேனலுக்கே சிவைய நம்ம போடுவோம் அப்படின்னு முதல்ல ஒண்ணு போட்டேன். இப்ப எல்லாருக்கும் பொருளாதாரம் பெரிய இதா இருக்குன்னு பிரிஜி ஓம் ஸ்ரீ இந்த மகா கணபதியே அப்படியா என்ன போட்டிருக்காங்க? இந்த சேனல் பேர் என்னப்பா? செல்வ கணபதி. பிரிஜி ஓம் ஸ்ரீ செல்வ கணபதி அப்படின்னு போட்டேன். நான் என்ன லட்சணம்னு நாளைக்கு பார்த்துக்கோ. நம்ம சேனலே நமக்கு தெரியல. பிரிஜி ஓம் ஸ்ரீ செல்வ கணபதி அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு தடவை நீங்க சொல்லுவீங்கல்ல, பிரிஜி ஓம் ஸ்ரீன்னு சொல்லும் போதே உங்களுக்கு அதனுடைய அருள் நிலை உங்களுக்கு கை போடும் அப்படிங்கிறது. அப்புறம் செல்வ கணபதி அப்படிங்கக்கூடியது மூல ஆற்றலில் கிளர்ந்து எழக்கூடிய ஒரு ஞான ஊற்று. அதுவே மகா கணபதி அப்படின்னு சொன்னீங்கன்னா 6 ஆதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து இடைவின்களையும் எழுத்தறிவித்து கடையில் சுழிமுனை கடை, அதாவது சுழிமுனை வாசல். இப்ப இந்த பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால எல்லாரும் சுழிமுனை 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 அப்படிங்கிறாங்க. அவ்வளவு சுலபம் இல்லை கண்ணு. உங்களுக்கு யாராவது வந்து நான் ஒரு வாரத்துக்குள்ள சுழிமுனை திறந்து விடுறேன், நான் ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன், பை லக் உங்களுக்கு கோடி கோடி பிறவியாக நீங்க அந்த ஞான ஊற்றை அனுபவித்து அதை மறைத்து கொண்டு வாழ்ந்திருந்து இந்த பிறவில் அதற்கான சந்தர்ப்பம் வந்தால் அது இயல்பாக நடந்திருக்குமே தவிர எவராலும் அதை தடுக்க முடியாது.